வணக்கம் மாணவர்களே, நாம் இப்பொழுது சதவீதம் என்கின்ற அலகை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதில் கூட்டுவட்டி என்பதை அறிந்து கொள்வோம். அத்துடன் கூட்டுவட்டி முறையில் கடனுக்காக குறிப்பிட்ட ஆண்டுகளின் முடிவில் மொத்த தொகையை கணித்தலையும் இப்பொழுது பார்ப்போம். முதலில் கூட்டுவட்டி என்றால் என்ன என்பதை இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம். பெற்ற கடன் அல்லது கொடுத்த கடன் அல்லது வங்கியில் வைப்பு செய்த தொகை என்பவற்றுக்கு கூட்டு வட்டி எவ்வாறு கணிக்கப்படுகின்றது, என்ன மாதிரி அது அமைகின்றது என்பதை பார்ப்போம். இங்கே ஒரு முதல் வருடத்தில், அதாவது அந்த கடனை கொடுக்கின்ற அல்லது வங்கியில் வைப்பு செய்கின்ற அந்த ஆண்டிற்குரிய கடன் தொகையை இது குறிக்கின்றது. முதலாம் வருடம் முதல் கடன் தொகை அல்லது வைப்பு தொகை, அதற்கு அந்த வருடத்துக்கான வட்டியை கணி, அதையும் கூட்டி பெறப்படுவது முதலாம் வருடத்துக்கான மொத்தமாகும். அந்த வருடத்துக்குரிய கடன் தொகை அல்லது வைப்பு தொகைக்கும் அந்த ஆண்டுக்குரிய அந்த வட்டியையும் கணித்து இரண்டையும் சேர்த்து கூட்டி பெறப்படுவது அந்த வருடத்துக்குரிய மொத்தம். அது அந்த வருடத்தின் இறுதியில் இருக்கும். அதுவே அடுத்த வருடத்தின் முதல் என்று இருக்கும். அடுத்த வருஷம் அது கடன் தொகை, அந்த வைப்பு தொகை வங்கி வைப்பு என்று நாம் எடுத்துக்கொண்டு அடுத்த வருஷம் முதல் வருடம் வைத்த வைப்பு தொகையும் அதற்கான வட்டியும் சேர்ந்தது தான் அடுத்த வருடத்துக்கான வைப்பு தொகை முதல் ஆக இருக்கும். சேர்ந்து அவ்வருட வட்டியை கூட்டினால் அடுத்த வருடத்துக்கு இரண்டாம் வருடத்துக்கான மொத்தம் அது. இரண்டாம் வருடத்தின் முதலையும் இரண்டாம் வருட வட்டியையும் கூட்டினால் அது இரண்டாம் வருடத்துக்குரிய மொத்தம். அது மூன்றாம் வருடம் முதலாக மாறும். இவ்வாறாக செல்லுவது கூட்டு வட்டியா. வட்டிக்கும் சேர்த்து மீண்டும் வட்டி அடுத்த ஆண்டு. இங்கே நாம் இதனை ஒரு சுருக்கமான வினாவுடன் பார்ப்போம். கடன் தொகை ரூபாய் 50,000 இருக்க, கூட்டு வட்டி சதவீதம் 12% இருக்க, ஆண்டுகள் 2 இருக்க, 2 வருட முடிவில் மொத்த தொகை யாது? இந்த வினாவை சுருக்கமாக எழுதியிருக்கின்றேன் உதாரணத்துக்கு என்று சொல்லும் பொழுது நாம் இதனை முதலாம் வருடத்துக்கான வட்டியை நாம் பார்ப்போம். ரூபாய் 50,000 12%. அது சதவீதத்தை நாம் பின்னமாக எழுதி பெருக்க வேண்டும். இங்கே தான் சதவீதத்தின் பிரயோகம் இருக்கின்றது. முதல் வருடத்துக்கான வட்டி ரூபாய் 6,000 வருகின்றது. முதல் வருடம் மொத்தம். அப்போ முதல் வருடத்திலே கடன் தொகை 80,000, அந்த ஆண்டுக்கான வட்டி 6,000, சேர்த்த தொகை அவ்வருடத்தின் இறுதி தொகையாக இருக்கும். முதலாம் வருட இறுதியிலே உள்ள மொத்த தொகை 56,000 இருக்கும். இது இரண்டாம் வருடத்துக்குரிய கடனாக இருக்கும். எனவே இரண்டாம் வருட வட்டியை கணிக்கும் பொழுது அது 56,000 12% இருக்கும். அது 6,720 ரூபாய். 2 வருட முடிவில் மொத்தம் இந்த இரண்டாம் வருட ஆரம்பத்தில் உள்ள தொகையுடன் அந்த வருடத்துக்கான வட்டியை சேர்க்கின்ற பொழுது வரும். எனவே 2 வருட முடிவில் மொத்தம் ரூபாய் 62,720 ஆகும். இவ்வாறாக வட்டிக்கும் சேர்த்து வட்டி கணிக்கின்ற முறைதான் கூட்டு வட்டி. இதனை நாம் பார்க்கின்ற பொழுது சுருக்கமாக இதனை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதை, வட்டியை 50,000க்குரிய 12% வட்டியை கண்டு கூட்டுவதற்கு பதில் வேறொரு முறையை நாம் பின்பற்றுவோம். இதை பார்க்கின்ற பொழுது முதலாம் வருடத்தில் ரூபாய் 50,000, அதனுடைய 12% 6,000, ரெண்டையும் சேர்த்தா 56,000. இதனை நாம் சுருக்கமாக முதலாம் வருட மொத்தம் ரூபாய் 50,000 112% காண்பதால் கிடைக்கும். அதாவது 100% என்பது இந்த கடன் தொகை, 12% என்பது வட்டி. எனவே இந்த 50,000 112% காணும் பொழுது நமக்கு அது 86,000 கிடைக்கின்றது. எனவே இவ்வளவு செயற்பாட்டையும் சுருக்கமாக 112% காண்பதன் மூலம் நாம் காணலாம். எனவே முதலாம் வருட மொத்தம் 86. இதே போன்று இரண்டாம் வருட மொத்தத்தை நாம் காணலாம். இந்த ரூபாய் 56,000 மீண்டும் 112% காணும் பொழுது எங்களுக்கு ரூபாய் 62,720 கிடைக்கும். எனவே வட்டியை கண்டு நாம் கூட்டி மீண்டும் வட்டியை கண்டு அப்படி செய்வதை விட நேரடியாகவே இவ்வாறு நாம் சுருக்கமாக இத்தகைய வினாக்களை மேற்கொள்ள முடியும். இது முறை 1 என்று நாம் எடுக்கலாம். வட்டியை கண்டு கூட்டி பின்பு மீண்டும் அதற்கு வட்டியை கண்டு கூட்டிக் கொண்டு செல்வது. இனி நாம் இன்னும் ஒரு முறையை பார்ப்போம்.
எங்களுக்கு கேட்கப்பட்டது 2 வருட முடிவில் மொத்த தொகை என்று சொல்லும்பொழுது நாம் அதை பார்க்கின்ற போது இரண்டையும் சேர்த்து ஒன்றாக மேற்கொள்ள முடியும். இது 2வது முறை. 2 வருட முடிவில் மொத்தம் எவ்வாறென்றால், இங்கே நீங்கள் பார்க்கின்ற போது 50,112% கண்டால் 56,000 வருகின்றது. இது 1ஆம் வருட மொத்தம். மீண்டும் அதனுடைய 112% பெருக்குகின்ற பொழுது எங்களுக்கு 2ஆம் வருட மொத்தம் வருகின்றது. ஆகவே அதனை 1ஆம் வருட மொத்தத்தை மீண்டும் 112% பெருக்குகின்ற போது 2ஆம் வருட மொத்தம் வருகின்ற என்பதால் ஒரு வரியிலேயே நாம் இவ்வாறு இதை எழுதி விடை காண முடியும். ஆகவே இது 2வது முறை. இது 3வது முறை. 1வது முறையிலிருந்து 2வது முறை எவ்வாறு வேறுபட்டிருக்கின்றது என்பதையும், 2வது முறையிலிருந்து 3வது முறை இன்னும் எவ்வளவு சுருக்கமானது என்பதையும் இப்பொழுது நாம் பார்த்தோம். இது கூட்டுவட்டி முறையில் குறிப்பிட்ட ஆண்டுகளின் முடிவில் மொத்த தொகையை காணும் முறைகள். இனி நாம் ஒரு வினாவை பார்ப்போம். 15% வட்டிக்கு ரூபாய் 100,000 வங்கி ஒன்றில் நிலையான வைப்பிலிடும் ஒருவருக்கு 3 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை யாது? இது கூட்டுவட்டி முறை. கூட்டுவட்டி என்று தரப்பட வேண்டும். அதை கூட்டுவட்டி என்று எடுத்துக்கொண்டு நாம் இந்த வினாவை மேற்கொள்வோம். 1ஆம் வருட மொத்தம் ரூபாய் 100,000 115%. நேரடியாகவே முதல் வருட முடிவில் மொத்தத்தை நாம் காண்கின்றோம். இது 115,000 ரூபாய் ஆகும். இதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், முதல் வருட முடிவிலேயே வங்கிக்கு சென்ற அந்த தொகையை மீளப் பெறுவதானால் 115,000 ரூபாய் வங்கி வழங்கும். அவ்வாறு முதல் வருடம் எடுக்காமல் விட்டால் அடுத்த வருடத்துக்கு அது புதுப்பிக்கப்படும். வங்கி அதனை ரினியூ பண்ணி எங்களுக்கு அறிவிக்கும். அப்பொழுது அடுத்த வருடத்துக்கான முதலாக இந்த 115,000 எடுத்துக்கொண்டு 2ஆம் வருடத்துக்கு வட்டி கணிக்கப்படும். எனவே 2ஆம் வருட முடிவில் மொத்தத்தை காண்போம். 2ஆம் வருட முடிவில் மொத்தம் 115,000 115%. அது 132,250 ரூபாய். எங்களுக்கு வினா 3 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை. எனவே 3ஆம் வருட மொத்தத்தை நாம் காண்போம். மீண்டும் 2ஆம் வருட மொத்தத்தின் 115% காண்கின்ற பொழுது 152,087 ரூபாய் 50%. 3 வருட முடிவில் இதனை மீளப்பெறுவதற்காக செல்லும் பொழுது வங்கியில் இவ்வளவு ரூபாய் வழங்கப்படும். வட்டி 15% வட்டி என்று எழுதப்பட்டாலும் வங்கியில் நிலையான வைப்பில் இடப்படும் பொழுது கூட்டு வட்டி முறைதான் கணிக்கப்படுகின்றது வழமை. எனவே 3 வருட முடிவில் மொத்த தொகை இதுவாக இருக்கின்றது. இது நாம் அந்த 2வது முறையை பின்பற்றுகின்றோம். 15% கூட்டு வட்டிக்கு ரூபாய் 100,000 கடனாக கொடுத்த ஒருவருக்கு 3 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை யாது என்பதை நாம் முதல் வங்கி வைப்பென இந்த வினாவை பார்த்திருக்கின்றோம். இதனை மாறி 15% கூட்டு வட்டிக்கு கடனாக ஒருவர் கொடுத்ததாக இந்த 100,000 அவருக்கு 3 வருட முடிவில் எவ்வளவு கடன் பெற்றவர் திருப்பி செலுத்த வேண்டும் என்பதை இங்கே நாம் முன்னர் மேற்கொண்ட வினாவின் பகுதி இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இதனை 3வது முறை நாம் எவ்வாறு மேற்கொள்ளலாம் ஒரே அடியாக என்பதை பார்ப்போம். 3ஆம் வருட மொத்தம் 3 வருட முடிவில் மொத்தத்தை ஒரே அடியாக நாம் காணலாம். எவ்வாறென்றால், 1ஆம் வருட முடிவில் மொத்தம் இங்கே இருக்கின்றது 100,115%. அதனை 2ஆம் வருட மொத்தம் காண்பதற்கு மீண்டும் 115%-ஆல் பெருக்குகின்றோம். 1ஆம் வருட மொத்தத்தை 2ஆம் வருட மொத்தம் காண 115%-ஆல் பெருக்கின்றோம் என்றால் இங்கே திரும்பவும் 115%. அதை மீண்டும் 115%-ஆல் பெருக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே 3 வருட மொத்தம் இது. இதனை சுருக்குகின்ற பொழுது எங்களுக்கு இந்த விடை கிடைக்கும். இது 3வது முறை. இங்கே ஒரு வினாவை பார்க்கின்றோம். ஹசனும் ஹாசிமும் 2 நண்பர்கள். ஹசன் ரூபாய் 25,000 15% ஆண்டு எளிய வட்டிக்கும், ஹாசிம் ரூபாய் 25,000 12% ஆண்டு கூட்டு வட்டி ஒரே நாளில் கடனுக்கு கொடுத்திருப்பின் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் எவருக்கு கூடுதலான பணம் கிடைக்கும் என காண்க. எனவே ஹசன் அவருடைய எளிய வட்டியை காண்போம். அவருக்கு எளிய வட்டியை கொடுக்கின்றார். 3 வருட எளிய வட்டி என்று சொல்லும்பொழுது ரூபாய் 25,000 15%. இது 1 வருட வட்டி. அதனை 3ஆல் பெருக்குகின்ற பொழுது 3 வருட வட்டி கிடைக்கும். இதை சுருக்குகின்ற போது அது ரூபாய் 11,250 ஆகும்.
எனவே 3 வருட முடிவில் அவருக்குரிய மொத்தம் 3ஆம் வருட மொத்தம் கடனுடன் இந்த 3 வருட வட்டியையும் கூட்டி, இது எளிய வட்டி, அதையும் கூட்டி ரூபா 36,250 ஆகும். 3 வருட முடிவில் ஹசன் பெறும் தொகை 36,250 ஆகும். இனி ஹாசிம் அவர் ரூபா 25,000 அதே தொகையை 12% கூட்டு வட்டிக்கு கொடுக்கின்றார். எனவே கூட்டு வட்டியை நாம் கணிப்போம். முதலாம் வருட மொத்தத்தை காண்போம். 25,112%. 12% என்பதால் முதலாம் வருட முடிவில் மொத்தம் 25,112%. அது ரூபா 28,000. இனி இரண்டாம் வருட மொத்தத்தை பார்ப்போம். அதற்கு நாம் 28,112%. ரூபா 31,360. மூன்றாம் வருட மொத்தத்தை பார்ப்போம். 31,360 112%. அதை பார்க்கின்ற பொழுது ரூபா 35,123.2. எனவே ஹசனுக்கு 3 வருடங்களின் பின் 36,250, ஆசிமுக்கு அதே 3 வருடங்களின் பின் 35,123 ரூபா 20% கிடைக்கின்றது. இங்கே வினாவப்பட்டிருக்கின்றது எவருக்கு கூடுதலான பணம் கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஹசனுக்குத்தான் கூடுதலான பணம் கிடைக்கின்றது. அப்படியானால் ஹசன் எளிய வட்டிக்கு கொடுத்திருக்கின்றார், ஹாசிம் கூட்டு வட்டிக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் சிந்திக்கக்கூடும் சில வேளைகளில் எளிய வட்டியை விட கூட்டு வட்டி தான் கூடுதலான வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி இருந்தும் எளிய வட்டிக்கு கொடுத்தவருக்கு கூடுதலான தொகையும் கூட்டு வட்டிக்கு கொடுத்தவருக்கு குறைந்த தொகையும் கிடைத்திருப்பது போன்று இங்கே இருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் வட்டி சதவீதம் தான் அதனை தீர்மானிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். தொகையும் காலமும் ஒரே அளவாக இருக்கின்றது. 2 பேரும் 25,000 ரூபா தான், 3 ஆண்டுகள் தான். ஆனால் இந்த தொகை வித்தியாசத்தை இங்கே தீர்மானிக்கிறதாக வட்டி சதவீதங்கள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஹசன் 15% எளிய வட்டி, ஹாசிம் 12% கூட்டு வட்டி. கூட்டு வட்டிக்கு அவர் கொடுத்திருக்கிற பொழுதும் அதே சமமான சதவீதங்கள் அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இங்கே ஹசனுக்குத்தான் கூடுதலான தொகை. சாராம்சம்: கூட்டு வட்டி என்பது வட்டிக்கும் சேர்த்து வட்டி கணித்தல் ஆகும். பெற்ற கடன் கொடுத்த கடன் வாங்கி வைப்பு தொகை பியும் வட்டி சதவீதம் 6 எனின் என் வருட முடிவில் மொத்த தொகை அந்த கடன் தொகை தர 100 மேல் 100 சக 6 அந்த சதவீதம் முழுவதின் எண்ணாம் அடுக்கு. இதை நாம் முறை 3 பார்த்திருக்கோம்.